Hello friends, welcome to Metro Tech. இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், ஃபார் an AM signal the bandwidth is 20 kHz and the highest frequency component present is 800 kHz. The carrier frequency used for this AM signal is. ஸோ இந்த கொஷினில் வந்து ஏஎம் சிக்னலோடைய பேண்ட்வித் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பேண்ட்வித் வந்து 2FM அப்படின்னு தெரியும். ஸோ 2FM is equal to 20 kHz. அண்ட் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் அப்படிங்கிறது எஃப்சி ப்ளஸ் எஃப்எம், அப்பர் சைட் பேண்டாக ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட். ஸோ எஃப்சி ப்ளஸ் எஃப்எம் வந்து 800 kHzன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது கேரியர் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க, தட் இஸ் எஃப்சி. ஓகே, இங்கே 2FM வந்து 20 kHzன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேருந்து எஃப்எம் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் அப்படிங்கிறது எஃப்சி ப்ளஸ் எஃப்எம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த எஃப்எம்க்கு பதிலாக 10 kHzன்னு சப்ஸ்டியூட் பண்ணி கேரியர் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஆன்சர் 790 kHz. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், consider the AM signal S of t is equal to 1 plus m of t cos 2 pi fct. It is given that the bandwidth of the real low pass message signal m of t is 2 kHz. If fc is equal to 2 MHz, the bandwidth of the band pass signal S of t will be. ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் ஆஃப் த ரியல் லோ பாஸ் மெசேஜ் சிக்னல் எம் ஆஃப் டி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மெசேஜ் சிக்னலோடைய பேண்ட்வித் வந்து எஃப்எம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ எஃப்எம்மோட வேல்யூ 2 kHz கொடுத்துருக்குறாங்க. கேரியர் ஃப்ரீக்வன்சி வந்து 2 MHzன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பேண்ட் பாஸ் சிக்னலோடைய பேண்ட்வித். பேண்ட் பாஸ் சிக்னல் அப்படிங்கிறது ஆஃப்டர் மாடுலேஷன் நமக்கு கிடைக்கிற சிக்னல் தான் பேண்ட் பாஸ் சிக்னல். ஸோ நம்ம ஏஎம் சிக்னலோடைய பேண்ட்வித் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஏஎம் சிக்னலோடைய பேண்ட்வித் வந்து என்னது 2FM. ஸோ இங்கே வந்து மெசேஜ் சிக்னலோடைய பேண்ட்வித் எஃப்எம் வந்து 2 kHzன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த கேரியர் ஃப்ரீக்வன்சி நமக்கு இங்கே தேவையில்லை. 2FM அப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பேண்ட்வித் 4 kHz அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் த ஆன்சர். Next problem, the envelope of the AM signal having Emax is equal to 15 volt, Emin is equal to 5 volt and what is the value of modulation index? இது வந்து இப்போ ரீசெண்டாக கண்டக்ட் பண்ண டிஆர்பியில் உள்ள 2 மார்க் கொஷின். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து 15 volt அண்ட் மினிமம் வோல்டேஜ் வந்து 5 voltன்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது மாடுலேஷன் இண்டெக்ஸ். ஸோ இதோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். mu is equal to Emax minus Emin divided by Emax plus Emin. ஸோ இந்த ரெண்டு டேர்மோட வேல்யூவும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மாடுலேஷன் இண்டெக்ஸ் என்ன கிடைக்கும்னா 0.5. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், கன்சிடர் சைனூசாய்டல் மாடுலேஷன் இன் அன் ஏஎம் சிஸ்டம்ஸ் அஸ்யூமிங் நோ ஓவர் மாடுலேஷன். த மாடுலேஷன் இண்டெக்ஸ் when the maximum and minimum values of the envelope respectively are 3 volt and 1 volt. ஸோ இந்த கொஷினில் மேக்ஸிமம் வோல்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, மினிமம் வோல்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது மாடுலேஷன் இண்டெக்ஸ். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். மாடுலேஷன் இண்டெக்ஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு இமேக்ஸ் மைனஸ் இமின் டிவைடட் பை இமேக்ஸ் ப்ளஸ் இமின். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா மாடுலேஷன் இண்டெக்ஸோட வேல்யூ 0.5 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், for an AM signal the bandwidth is 10 kHz and the highest frequency component present is 705 kHz. The carrier frequency used for this AM signal is. ஸோ இந்த கொஷினில் வந்து bandwidth 10 kHz அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. AM சிக்னலோடைய bandwidth வந்து 10 kHz. ஸோ நமக்கு bandwidth ஃபார்முலா தெரியும் 2FM. ஸோ 2FM is equal to 10 kHz. ஸோ அதுக்கப்புறமா ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் வந்து 705 kHzன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் அப்படிங்கிறது அப்பர் சைட் பேண்ட், தட் இஸ் எஃப்சி ப்ளஸ் எஃப்எம். அதோட வேல்யூ வந்து 705 kHzன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது கேரியர் ஃப்ரீக்வன்சி எஃப்சி. ஓகே, ஸோ கிவன் எழுதியிருக்கிற பேண்ட்வித் வந்து 10 kHz
அதிலிருந்து 2fm is equal to 10 கிலோஹெர்ட்ஸ்னு எழுதிக்கலாமா? ஏன்னா பேண்ட்வித்தோட ஃபார்முலா 2fm. ஸோ இதிலேருந்து மெசேஜ் சிக்னலுடைய ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தட் இஸ் 5 கிலோஹெர்ட்ஸ். ஓகே, ஸோ ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட்டுங்கிறது எஃப்சி ப்ளஸ் எஃப்எம். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது கேரியர் ஃப்ரீக்வன்சி. எஃப்எம் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ எஃப்சி இஸ் ஈக்குவல் டு 700 கிலோஹெர்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், amplitude of modulated wave is dash in FM. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா எஃப்எம் மாடுலேஷன், அதாவது ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனில் வந்து மாடுலேட்டட் வேவோட ஆம்ப்ளிடியூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனில் ஒன்லி ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் வந்து வேரி ஆகும், ஆம்ப்ளிடியூட் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, அப்போ நம்ம இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன எழுதணும்னா கான்ஸ்டன்ட். ஓகேவா? இதே இது ஏஎம்மாக இருந்தது அப்படின்னா அந்த ஏஎம்மில் வந்து ஆம்ப்ளிடியூட் வேரி ஆகும், பட் எஃப்எம்மில் வந்து ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் வேரி ஆகும், மற்றபடி ஆம்ப்ளிடியூட் ஃபேஸ் எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் கொஷின், AM broadcast station transmits modulating frequency up to 6 kilohertz. If transmitting frequency is 810 kilohertz, then maximum and lower sidebands are. ஸோ இப்போ கேட்டிருக்கிறது வந்து மேக்ஸிமம் அண்ட் லோவர் சைட்பேண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ மேக்ஸிமம்ங்கிறது எஃப்சி ப்ளஸ் எஃப்எம், மினிமம் அதாவது லோவர் சைட்பேண்ட்ஸுங்கிறது எஃப்சி மைனஸ் எஃப்எம். ஓகேவா? அதுதான் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எஃப்சி ப்ளஸ் எஃப்எம், மினிமம் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது எஃப்சி மைனஸ் எஃப்எம். ஓகே, ஸோ இதில் வந்து டிரான்ஸ்மிட்டிங் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது கேரியர் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி, அது 810 கிலோஹெர்ட்ஸ். அண்ட் மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது எஃப்எம். ஓகே, மாடுலேட்டிங் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மாடுலேட்டிங் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி வந்து 6 கிலோஹெர்ட்ஸ். ஸோ எஃப்சி ப்ளஸ் எஃப்எம்ங்கிறது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 816 கிலோஹெர்ட்ஸ்னு கிடைக்கும். மினிமம் ஃப்ரீக்வன்சி அதாவது லோவர் சைட்பேண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம்? லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட்னு சொல்லலாம், தட் இஸ் எஃப்சி மைனஸ் எஃப்எம். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 804 கிலோஹெர்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், find the lowest frequency component in AM wave given that highest frequency component is 900 kilohertz and bandwidth is 12 kilohertz. இந்த கொஷின் மாதிரி நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணோம். ஸோ பேண்ட்வித் கொடுத்துட்டாங்க, ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் அப்படிங்கிறது எஃப்சி ப்ளஸ் எஃப்எம், பேண்ட்வித்லேருந்து 2fm is equal to 12 kilohertz. ஸோ நம்ம வந்து எஃப்எம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட், தட் இஸ் எஃப்சி மைனஸ் எஃப்எம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் பாருங்கள், எஃப்சி ப்ளஸ் எஃப்எம் வந்து 900 கிலோஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க கொஷினில். பேண்ட்வித் வந்து 2fm வந்து 12 கிலோஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம மெசேஜ் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட், அதாவது எஃப்சி மைனஸ் எஃப்எம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கேரியர் ஃப்ரீக்வன்சி முதல்ல கண்டுபிடிக்கிறோம், தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேரியர் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எஃப்எம்மோட வேல்யூ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ எஃப்சி இஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ மைனஸ் திஸ் ஈக்குவல் டு 894 கிலோஹெர்ட்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. அதுதான் கேரியர் ஃப்ரீக்வன்சி. ஸோ லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், தட் இஸ் எஃப்சி மைனஸ் எஃப்எம் விச் இஸ் ஈக்குவல் டு கேரியர் ஃப்ரீக்வன்சி தெரியும் மைனஸ் மெசேஜ் ஃப்ரீக்வன்சி வந்து 6 கிலோஹெர்ட்ஸ். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 888 கிலோஹெர்ட்ஸ் கிடைக்கும். தட் இஸ் த ஆன்சர். ஸோ இது வந்து நம்ம இப்படியும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஷார்ட்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. மினிமம் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட், தட் இஸ் எஃப்மின் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட், அதாவது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் எஃப்மேக்ஸ் மைனஸ் 2fm. அப்படி இல்லைன்னா எஃப்மின் இஸ் ஈக்குவல் டு எஃப்மேக்ஸ் மைனஸ் பேண்ட்வித். இந்த ஃபார்முலாலையும் நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் வேவ் இஸ். ஸோ ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் வேவில் வந்து என்ன டேர்ம்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின்னு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சம் ஆஃப் கேரியர் அண்ட் மாடுலேட்டிங் வேவ். ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஏஎம் மாடுலேட்டட் சிக்னலில் வந்து என்ன டேர்ம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா கேரியர் சிக்னல் இருக்கும்,
அதுக்கப்புறமா 2 சைட் பேண்ட்ஸ் இருக்கும். ஒரு அப்பர் சைட் பேண்ட், இன்னொன்று லோவர் சைட் பேண்ட். இது எல்லாமே வந்து அடிஷனில் இருக்கும் இல்லையா? கேரியர் சிக்னல் ப்ளஸ் அப்பர் சைட் பேண்ட் ப்ளஸ் லோவர் சைட் பேண்ட். ஸோ அப்போது இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து சம் ஆஃப் கேரியர் அண்ட் மாடுலேட்டிங் வேவ். ஸோ மற்றதில் பாருங்கள், இது ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வராது. இது டிஃப்ரென்ஸ்னு இருக்குது. ஸோ இதுவும் வராது. இது சம் ஆஃப் கேரியர், அதுக்கப்புறமா ப்ராடக்ட் வித் மாடுலேட்டிங் வேவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் ராங். ஸோ கரெக்டான ஆன்சர் சம் ஆஃப் கேரியர் அண்ட் மாடுலேட்டிங் வேவ். நெக்ஸ்ட் கொஷின், the process of superimposing information onto a carrier wave is called. ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஆன்சர் இஸ் மாடுலேஷன். ஸோ மாடுலேஷன் அப்படிங்கிறதே வந்து ஒரு கேரியர் சிக்னலையும் மெசேஜ் சிக்னலையும் சூப்பர் இம்போஸ் பண்ணுறது தான் வந்து மாடுலேஷன். ஸோ ஆன்சர் இஸ் மாடுலேஷன். நெக்ஸ்ட் கொஷின், calculate the modulation percentage if the modulating signal is 8 volt and carrier is of 12 volt. ஸோ இந்த கொஷினில் வந்து மாடுலேஷன் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. தட் இஸ் பர்சன்டேஜ் மாடுலேஷன் இண்டெக்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்கிறது பாருங்கள், மாடுலேட்டிங் சிக்னல் அப்படிங்கிறது மெசேஜ், அதோட வோல்டேஜ் வந்து 8, ஓகே 8 வோல்ட். கேரியரோட வோல்டேஜ் வந்து 12 வோல்ட். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், பர்சன்டேஜ் மாடுலேஷன் இஸ் ஈக்குவல் டு AM டிவைடட் பை AC இன்ட்டு 100. ஸோ கிவன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் மாடுலேஷன் இண்டெக்ஸ் வந்து 66.67 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இன் அ கம்யூனிகேஷன் சிஸ்டம் நாய்ஸ் இஸ் மோஸ்ட் லைக்லி டு அஃபெக்ட் த சிக்னல் அட். ஸோ ஆப்ஷன் வந்து டிரான்ஸ்மிட்டர், சேனல், ரிசீவர், போத் 2 and 3. ஸோ ஆக்சுவலி வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டமில் நாய்ஸ் வந்து ஆட் ஆகுறது வந்து சேனலில் தான் ஆட் ஆகும். ஸோ மற்றதெல்லாம் வந்து இன்டர்னல் நாய்ஸ் தான். ஸோ அது ஈஸியாக வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சேனலில் வந்து சம் ரேண்டம் நாய்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து சேனல். ஓகே, இன் அ கம்யூனிகேஷன் சிஸ்டம் நாய்ஸ் இஸ் மோஸ்ட் லைக்லி டு அஃபெக்ட் த சிக்னல் அட் சேனல். நெக்ஸ்ட் கொஷின், சிக்னல் மாடுலேஷன் ஹேஸ் proved to be the advantageous in more than one way in the communication system. Which of the following is falsely stated? ஆக்சுவலி வந்து மாடுலேஷன் வந்து அதை மாடுலேஷனால் நமக்கு நிறைய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரேஞ்ச் இன்க்ரீசஸ். இது நம்ம வந்து நீட் ஃபார் மாடுலேஷன்லேயே நம்ம கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கம்யூனிகேஷன் ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் மாடுலேஷன்னால். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். ஏன் அப்படின்னா சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ நமக்கு ஹை ஆகுறதுனால நமக்கு வந்து ரிசப்ஷன் குவாலிட்டி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ஒரு டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் பார்த்திங்கன்னா சோர்ஸ் கோடிங் டெக்னிக்ஸில் என்ன பண்ணுவோம்னா டிரான்ஸ்மிட் பண்ணுறப்பவே சம் ரிடண்டன்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது எக்ஸ்ட்ரா பிட்ஸ் வந்து ஆட் பண்ணி தான் நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ தட் நம்ம ரிசீவர் சைடு வந்து அதுக்கு என்கோட் பண்ணதை அப்படி டீகோட் பண்ணி நம்ம கரெக்டாக சிக்னலை வந்து ரிட்ரைவ் பண்ணிடலாம். ஓகே, சப்போஸ் அதே சிக்னல் அப்படியே அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதில் நாய்ஸ் ஆட் ஆகி ஒரிஜினல் இன்ஃபர்மேஷனே கரெக்ட் ஆகிடும். சப்போஸ் ஒரு ரிடண்டன்ட் பிட் வந்து ஆட் பண்ணி அனுப்பிச்சோம் அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் சிக்னல் வந்து நாய்ஸ்லேருந்து அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்காது. அதனால தான் ரிசப்ஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆண்டனா சைஸ் கெட்ஸ் என்லார்ஜ். ஆண்டனா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நீட் ஃபார் மாடுலேஷனில் ஃபஸ்ட்டு பார்த்த பாயிண்ட்டே இதுதான். ஆண்டனா சைஸ் வந்து கம்மியாகும், பட் இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆண்டனா சைஸ் கெட்ஸ் என்லார்ஜ். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிவைசஸ் இஸ் யூஸ்டு ஃபார் மாடுலேஷன் அண்ட் டிமாடுலேஷன். ஸோ இங்கே கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த டிவைசஸ் வந்து மாடுலேஷன் அண்ட் டிமாடுலேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மோடம். ஸோ மோடமோட ஃபுல் ஃபார்மே வந்து மாடுலேட்டர், டிமாடுலேட்டர். ஓகே, ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து மோடம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.